எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு சம் பார்க்கலாம். 16, 24, 36, 54 இந்த எண்களுடைய எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிக்கிட்டு டானா வகுத்தல் போடலாம். எப்பயுமே நம்ம டானா வகுத்தல் போடும்போது சின்ன நம்பர்லேருந்து போனால் தான் எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக போட முடியும். இல்லைன்னா அவசரத்தில் தப்பு பண்ணிவிடுவோம். அப்போ ஆஸ் யூஷுவல் 2 டேபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 டேபிள்ஸில் போடும்போது 8, 12, 18, 27 கிடைக்கும். திரும்பவும் 2 டேபிள்ஸ் ஒரு 3 ஸ்டெப் வந்து 2 டேபிள்ஸ்லேயே நமக்கு வந்துடும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த 27 3 டேபிள் தான் வரும். அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே 9 வந்து 2 டேபிள்ஸில் வராது. அப்போ 9ம் 27 அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த லைனுக்கு கொண்டு போகிறோம். இங்கே 3 டேபிள்ஸில் போடும்போது அது ஒரு 2 லைன்ஸ் கிட்ட வரும். 3 டேபிள்ஸில் எல்லாத்தையுமே போட்டுட்டு கடைசி எந்த நம்பர்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கீழே அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எல்சிஎம்மும் கேட்டிருக்காங்க, ஹெச்சிசிஎஃப்பும் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் சொல்லும்போது எல்லா நம்பரையும் அப்படியே வரிசையை எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு 2 மட்டும் தனியாக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 4 2 இருக்குது. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 3 3s are 9, 9 3s are 27, 16 into 27 வருது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 432. இதுதான் எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப் சொல்லும்போது எல்லா நம்பரும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரில் தான் டிவைட் ஆகணும். அதுதான் ஹெச்சிசிஎஃப். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் எல்லா நம்பரும் டிவைட் ஆகுது. 2ஆல் மட்டும்தான் ஆகுது, அதுக்கப்புறமே இல்லை. அதனால் ஹெச்சிசிஎஃப் வந்து 2. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். 3x² into y² into z², 6x² into y into z, 9x into y into z². இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நம்பராக இருக்கிறதுலாம் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு அதோட எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர். இப்போ இங்கே இருக்கிறதுல எல்லாத்தையுமே எழுதணும். XYZ வந்து மூணுத்துலேயுமே இருக்குது. XYZ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காமனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு பவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவர் தான் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா x², செகண்டில் x², இதுதான் ஹையஸ்ட். தேர்டில் எக்ஸ், இது மூணுத்துலேயுமே ஹையஸ்ட்டுன்னும் போது ஸ்கொயர் தான். அப்போ x². ஒய் பார்க்கும்போது மூணுத்துலேயுமே ஒய் இருக்குது. இது ரெண்டுத்தில் வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது. இதில் y² இருக்குது. அப்போ இது y². z² அப்படி தான், ரெண்டுத்தில் z² இருக்குது, ஒன்றுத்தில் z மட்டும் இருக்குது. இதில் ஹையஸ்ட் அப்படின்னா z². ஸோ எல்சிஎம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. எல்னா லோனுவோம் இல்லையா, அப்படியே ஆப்போசிட்னா ஹையஸ்ட் பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹெச்சிசிஎஃப் பார்க்கும்போது இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அந்த நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் லோயஸ்ட் பவரில் இருக்கிறத போடணும். அப்படி பார்க்கும்போது எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஹை வேல்யூ, லோயஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது எக்ஸு. அதே மாதிரி இதில் ஒய் லோயஸ்ட் வேல்யூ, இதில் இசட் லோயஸ்ட் வேல்யூ. ஸோ எல்சிஎம் வந்து 18 into x² into y² into z². ஹெச்சிசிஎஃப் வந்து 3 into x into y into z. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் ஒரு சம் பார்க்கலாம். HCF of 36, 156 is 12. Find LCM. இப்போது ரெண்டு நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதை மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM into HCF. அதாவது இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM into HCF. இப்போ இதில் போட்டு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், HCF என்ன 12, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 36 ஒன்று, 156 ஒன்று. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 36 into 156ஓட ப்ராடக்ட் தான் இங்கே எழுதணும். பட் ஆனால் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை அப்படியே இன்ட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ 12. இப்போது எல்சிஎம் மட்டும் அப்படியே அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு 12 இந்த பக்கம் கொண்டு வந்தால் இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது ஆப்போசிட்டில் வரும்போது டிவைடில் மாறும். இப்போ பாருங்கள், ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா? 1 12s are 12, 3 12s are 36. இப்போ 3 into 156 அப்படின்னும் போது 468 வரும் ஆன்சரு. ஸோ எல்சிஎம் வந்து 468. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்கலாம். இல்லை இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணி மாற்றியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம்.